சென்னையில் நிலவும் குளிர்ச்சியான சூழலால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கண்ணையப்பன். விவரங்களை பதிவு செய்யலாம். பாலா, இன்று காலை முதல் இந்த சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதியில் பெய்து வரக்கூடிய மழையின் காரணமாக மதியம் 12 மணிக்கு பிறகு இந்த சென்னை புறநகர் முழுவதுமே தற்போது ஒரு புகை மூட்டமாக காணப்படுகிறது. குறிப்பாக ஆலந்தூர், கிண்டி, கோயம்பேடு, அண்ணாநகர், திருமங்கலம், அதனை சுற்றியுள்ள அம்பத்தூர், ஆவடி, கொரட்டூர் இந்த பகுதியெல்லாம் தற்பொழுது ஒரு புகை மூட்டமான ஒரு சூழல் என்பது நிலவுகிறது. இந்த விட்டு விட்டு பெய்து வரக்கூடிய மழையின் காரணமாக அதிகப்படியான குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலையும் உருவாயிருக்கிறது. மிகவும் ஒரு சில்லென்ற காற்றோடு இந்த சூழ்நிலையில தற்போது இந்த புகை மூட்டமும் தற்போது இந்த சுற்று பகுதியே பெரும் ஒரு வித்தியாசமான ஒரு பார்வைகளுக்கு கொண்டு வந்திருக்கிறது. இந்த மழையின் காரணமாக மழை அவ்வப்போது விட்டு விட்டு பெய்து வந்தாலும் இந்த சூழ்நிலையில் தற்போது இந்த பகுதியில் இந்த பனிமூட்டம் போன்ற இந்த காட்சிகள் மிக ஒரு ரம்மியமான ஒரு தோற்றத்தை உருவாக்கி இருக்கிறது. பாலா, விவரங்களுக்கு நன்றி கண்ணையப்பன். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே கனமழை எச்சரிக்கை காரணமாக பொதுமக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. மழை மேலும் அதிகம் என்பதால் மக்கள் முடங்கி இருக்கிறார்கள். அரசு மருத்துவமனை வளாகத்தில் மழைநீர் தேங்கி இருப்பதாலும் நோயாளிகள் அவதிப்பட்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கிருஷ்ணகுமார். விவரங்களை பதிவு செய்யலாம். பாலா, மயிலாடுதுறை மாவட்டத்தில் இன்று அதிகாலை முதல் பல்வேறு இடங்களில் பலத்த மழை பெய்து வருகிறது. குறிப்பாக தரங்கம்பாடி தாலுகாவில் இன்று காலை மிக பலத்த மழையானது பதிவாகியுள்ளது. இங்கு இன்று காலை 8:30 மணியிலிருந்து மதியம் 2:30 மணி வரை சுமார் 8 மணி நேரத்தில் 93 மில்லிமீட்டர் மழையானது பதிவாகியுள்ளது. தொடர்ந்து கனமழையானது தற்போது தரங்கம்பாடி தாலுகாவில் பல்வேறு இடங்களில் பெய்து வருகிறது. இந்த மழையின் காரணமாக தாழ்வான இடங்களில் மழைநீர் தேங்கி நிற்கிறது. மழை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்ற அச்சத்தின் காரணமாக பொதுமக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறாமல் வீடுகளுக்குள்ளேயே முழங்கியுள்ளார்கள். இதன் காரணமாக தரங்கம்பாடி கடற்கரை மற்றும் டேனிஷ் கோட்டை பகுதி எப்போதும் மக்கள் கூட்டம் நிரம்பி காணப்படும் பகுதியாக உள்ளது. இந்த பகுதியில் இந்த கனமழை எச்சரிக்கையின் காரணமாக தற்போது பொதுமக்கள் கூட்டம் எதுவுமின்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. மேலும் தரங்கம்பாடியில் அரசு மருத்துவமனை வளாகத்தில் கனமழையின் காரணமாக மழைநீர் தேங்கி அவ்விடம் பெரிய குளம் போல காட்சியளிக்கிறது. இதன் காரணமாக சிகிச்சைக்கு வரும் வெளி நோயாளிகள் மற்றும் மருத்துவமனை ஊழியர்கள், மருத்துவர்கள் என அனைவரும் உள்ளே வந்து செல்வதில் மிகுந்த சிரமம் ஏற்படுகிறது. இப்பகுதியில் வடிகால் வசதியை சரி செய்து வருங்கால இருக்க உரிய ஏற்பாடுகளை செய்து தருமாறு அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். பாலா, விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணகுமார்.